Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல ரொம்ப சுவையான மொச்சை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காஞ்ச மொச்சை எடுத்துட்டேன். இத நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறிச்சு. இது தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இத பிரஷர் குக்கர்ல மாத்திடலாம். இது வேகுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பிரஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கோங்க. கரெக்டான அளவு வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமான நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் குழஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 3 விசில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நான் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த தண்ணியோடையே நீங்கள் யூஸ் பண்ணணுனாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா மொச்சையில் நிறைய வாய்வுத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால தண்ணியை வடிச்சிட்டா அது கொஞ்சம் குறையும். அதனால நான் வடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 6 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பூண்டை அந்த எண்ணெயில் லேசாக வதங்கின உடனே ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதில் நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கிக்கணும். அடுத்து தக்காளி விழுது சேர்க்கணும். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன், இது சேர்த்துடலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம மொச்சை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்தோம், அதனால் அதையும் கணக்கு பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்த தக்காளி விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மொச்சையை சேர்த்துட்டு இது நல்லா அந்த மசாலாலேயே 1 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். அடுத்து புளி கரைசல் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசல் சேர்த்துடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் நார்மலான தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் சூடான தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நீர்த்து போகாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா மொச்சையெல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. நம்ம சேர்த்த மசாலாவும் பச்சை வாசனை போக வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த புளி இதெல்லாம் ஒன்றா சேரணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரொம்பவே சுவையான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.